நம்ம அரபு தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்கும் நன்றி. மேலும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று புல்வாமா தாக்குதல் நடந்தது. உலகமே இந்தியா பாகிஸ்தானை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுஸ் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சவுதி மன்னரை வரவேற்பதற்காக நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் புரோட்டோகாலையும் தாண்டி இந்தியாவின் கலாச்சார முறைப்படி கட்டி தழுவி சல்மானை வரவேற்றார். அவருடைய இந்த வருகையின் போது முக்கிய 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த சந்திப்பின் போது பயங்கரவாத எதிர்ப்பு, எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சவுதி நாட்டு சிறைகளில் உள்ள 850 இந்திய கைதிகளை விடுவிக்குமாறு பிரதமர் மோடி மன்னர் சல்மானை கேட்டுக்கொண்டார். இதனை ஏற்று சவுதியில் உள்ள இந்திய கைதிகளை விடுவித்ததாக உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஆண்டொன்றுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை வரம்பு 2 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது மாதிரி பயனுள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அரபு தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.